வீட்டில் எப்போதும் செக்கும் அம்மியும் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம புது வீட்டுக்கு வந்ததும் செக்கும் அம்மியும் வாங்கி போட்டாச்சு. புதுசாக வாங்கிட்டு வந்த செக்கை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதில் செதுக்கிறப்ப சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்கும். அதனால் அரிசியோ பருப்பையோ ஊற வச்சு ஆட்டி செடிக்கோ அல்லது மாட்டுக்கோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம ஊரில் 9 மணியிலிருந்து கரண்ட் ஷடவுன் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நான் சட்னி ஆட்டுறதுக்காக கொள்ளுப்பருப்பை வேக வச்சுருந்தேன். ஒரு 8.5 கிலோ சட்னி ஆட்டலான்னு நினச்சா 8.15க்கே நம்ம ஊர் கரண்ட் கம்பத்தில் பீஸ் போயிடுச்சு. இனி வேறு வழி இல்லை, செக்கில் தான் சட்னி ஆட்டன்னு கொஞ்சமாக பச்சரிசியை ஊற வச்சு ஆட்டி அதை செடிக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச கொள்ளுப்பருப்பை போட்டு சட்னி ஆட்டி எடுத்தேன். காலையில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் இந்த மாதிரி செக்கில் ஆட்டுற அளவுக்கு நேரம் யாருக்குமே இல்லை. லீவ் நாட்களில் இது போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூடான சாதத்தோட இந்த கொள்ளுப்பருப்பு சட்னி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.